கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோட கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இது விசுவாசிகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் கடமை. நம்முடைய கீழ்ப்படிதல் தெய்வ பயத்தோடும் இருக்க வேண்டும். தேவ நாமத்தின் நிமித்தமாகவும் அவருடைய நாம மகிமைக்காகவும் இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவதனால் நாம் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதை நிரூபிக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிற போது நமக்குள்ளே சுமூகமான உறவுகளும் சமாதானமான ஐக்கியமும் இருக்கும். மனைவிகள் தங்கள் புருஷருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது தமது தெய்வீக தீர்மானத்தின் பிரகாரம் அவனை அவனுடைய மனைவிக்கு தலையாக சிருஷ்டித்தார். தன் மனைவியை ஆளுகை செய்கிற அதிகாரத்தையும் உரிமையையும் அவருடைய புருஷனுக்கு கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் புருஷனுக்கு மனைவியை விட அதிக ஞானமும் அதிக அறிவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் புருஷனால் தன் மனைவிக்கு தலையாக இருக்க முடியும். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கு இரட்சகராக இருக்கிறார். சபையின் மீது கிறிஸ்துவுக்கு அதிகாரமும் ஆளுகையும் உள்ளது. சபையை தீமையில் இருந்தும் நாசமோசங்களில் இருந்தும் பாதுகாக்கும் பொறுப்பு கிறிஸ்துவனுடையது. சபையினுடைய எல்லா தேவைகளையும் சபைக்கு தலையாய் இருக்கிற கிறிஸ்துவானவர் சந்திக்க வேண்டும். அவர் சபையை பராமரிக்க வேண்டும். சபைக்கு நன்மையான எல்லா காரியங்களையும் அவர் செய்ய வேண்டும். கிறிஸ்துவை போலவே புருஷனும் மனைவிக்கு தலையாக இருப்பதினால் அவன் தன் மனைவியை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மனைவி தன் புருஷனுக்கு கீழ்ப்படியும் போது சந்தோஷமாகவும் மனத்தாழ்மையாகவும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்கள் தங்கள் மனைவிகளில் அன்பு கூற வேண்டும். புருஷன் தன் மனைவியினிடத்தில் அன்பு கூறவில்லை என்றால் அவன் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறான், துஷ்பிரயோகம் பண்ணுகிறான். தன்னுடைய மனைவிக்கு விசேஷித்த அன்பும் விசேஷித்த கவனிப்பும் விசேஷித்த பராமரிப்பும் தேவைப்படுகிறது என்பதை புருஷன் உணர்ந்து அவன் தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும். புருஷன் தன் மனைவியினிடத்தில் எவ்வாறு அன்பு கூற வேண்டும் என்பதை விவரிப்பதற்கு கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவதை பவுல் இங்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்பு மாறாதது, அது நிலையானது. சபையில் குறைபாடுகள் இருந்தாலும், சபையார் தோல்விகளை சந்தித்தாலும், தப்பிதங்களை செய்தாலும், குற்ற உணர்வோடு இருந்தாலும் கிறிஸ்து சபையாரிடத்தில் அன்பு கூறுகிறார். கிறிஸ்துவின் அன்பு பெரியது,
அவர் தம்முடைய சபையை அதிகமாய் நேசிக்கிறார். கிறிஸ்து சபைக்காக தம்முடைய ஜீவனையே ஒப்புக் கொடுத்தார். பாவிகள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக சபைக்கு தலையாய் இருக்கிற கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனையே ஒப்புக் கொடுத்தார். தாம் சபையினிடத்தில் அன்பு கூறுவது போலவே புருஷன் தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தன் மீது அதிகமாக அன்பு கூறுகிற புருஷனுக்கு மனைவி எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவியின் மீது அதிகமாய் அன்பு கூறுவதினால் அவள் தனக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் உரிமை புருஷனுக்கு உண்டு. புருஷன் தன் மனைவியின் மீது அதிகமாய் அன்பு கூறுவதினால் அவனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருப்பது மனைவியின் கடமை. கிறிஸ்துவானவர் தம்மைத்தாமே சபைக்காக ஒப்புக் கொடுத்தார். சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்காக கிறிஸ்துவானவர் தம்மைத்தாமே சபைக்காக ஒப்புக் கொடுத்தார். மேலும் சபையில் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காகவும் கிறிஸ்து தம்மைத்தாமே சபைக்காக ஒப்புக் கொடுத்தார். சபையானது மகிமையடையும் வரையிலும் அதற்கு கரை திரை முதலானவைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த பிரபஞ்சத்தில் விசுவாசிகள் ஜீவிக்கிற வரையிலும் அவர்கள் பிழை உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். மகிமையில் பிரவேசிக்கும் போதுதான் விசுவாசிகள் பூரண பரிசுத்தம் அடைவார்கள். கரைத்திரை எதுவும் அவர்களிடத்தில் காணப்படாது. இம்மையில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் மறுமையில் மகிமை அடைவார்கள். புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவிக்க வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிற புருஷன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். மனைவியானவள் தன் புருஷனோடு ஒரே சரீரமாய் இருக்கிறாள். ஆகையினால் புருஷன் தன் மனைவியை தன் சொந்த சரீரமாக பாவித்து அவளில் அன்பு கூற வேண்டும். தன் சொந்த மாம்சத்தை யாரும் பகைக்க மாட்டார்கள். புருஷன் தன் சொந்த மாம்சத்தில் அன்பு கூறுவது போல தன் சொந்த சரீரமாகிய மனைவியின் மீதும் அன்பு கூற வேண்டும். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அது போலவே ஒவ்வொருவனும் தன் சொந்த மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். புருஷன் தன் மனைவியை தன்னுடைய சொந்த மாம்சமாக பாவித்து அவளை போஷித்து காப்பாற்ற வேண்டும். அவளிடத்தில் அன்பு கூற வேண்டும். சபையானது கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. நாம் அவருடைய சரீரத்தில் அவயவங்களாய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவனுடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். கிறிஸ்து நமக்குரியவர். மனைவி தன் புருஷனுக்கு உரியவள். புருஷன் தன் மனைவிக்கு உரியவன். அப்போஸ்தலர் பவுல் புருஷனுக்கும் மனைவிக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற கடமைகளை இங்கு விவரித்து சொல்லும்போது இது நிமித்தம் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு கிறிஸ்துவும் அவருடைய சரீரமாகிய சபையும் ஒன்றாய் இருப்பதினால் என்றும் புருஷனும் அவனுடைய மனைவியும் ஒரே சரீரமாய் இருப்பதினால் என்றும் பொருள்படும். இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருக்கிறான். இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இவர்கள் இருவருக்கும் இடையில் உள்ள ஐக்கியம் நெருக்கமானது. இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பதினால் இவர்களுக்கு இடையில் வேறு யாரும் இவர்களைப் போல நெருக்கமாய் இருக்க முடியாது. இவர்கள் இருவரும் இசைந்து ஒரே மாம்சமாக இருப்பது மிகப்பெரிய ரகசியம். இந்த ரகசியம் பெரியது என்று பவுல் சொல்லுகிறார். மனைவிக்கும் புருஷனுக்கும் இடையில் உள்ள நெருக்கத்தை பற்றி சொல்லி கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையில் உள்ள நெருங்கிய ஐக்கியத்தை பவுல் விவரிக்கிறார். புருஷனும் மனைவியும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லிவிட்டு நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று பவுல் இந்த ரகசியத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தின் முடிவில் கணவனுக்கும் அவன் மனைவிக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற கடமைகளை எடுத்துச் சொல்லுகிறார். ஒவ்வொருவனும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற வேண்டும். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும். அன்பு இல்லாமல் பயபக்தி இல்லை. அன்பு அதிகரிக்கும் போது அது பயபக்தி ஆகிறது. தன் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருப்பது தேவனுடைய சித்தம் என்பதை அவனுடைய மனைவி அங்கீகரிக்க வேண்டும். தன் புருஷனுக்கு கீழ்ப்படிவது தேவனுடைய பிரமாணம் என்பதை புரிந்து கொண்டு மனைவி தன் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். புருஷனும்
தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும். மனைவிகளுக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான் என்பதை அங்கீகரிக்க வேண்டும். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும். எந்த காரியத்திலேயும் என்பது நியாயமான நேர்மையான எல்லா காரியங்களையும் குறிக்கும். எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பதினால் புருஷனுடைய பாவமான துன்மார்க்கமான காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது பொருள் அல்ல. மனைவியானவள் தன்னுடைய ஆத்மாவையும் காத்துக்கொள்ள வேண்டிய கடமை உடையவளாக இருக்கிறாள். கிறிஸ்து சபையை நேசிப்பது போல புருஷனும் தன் மனைவியை நேசிக்க வேண்டும். இந்த நேசத்தின் அடிப்படையிலேயே மனைவியானவள் தன் புருஷனிடத்தில் அன்பு கூறுவாள். புருஷர்களுக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்க வேண்டும். புருஷர்கள் தங்கள் மனைவிகளில் அன்பு கூற வேண்டும். புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். புருஷன் தன் சொந்த சரீரமாக இருக்கும் தன் மனைவியை போஷிக்க வேண்டும். புருஷன் தன் சொந்த சரீரமாக இருக்கும் தன் மனைவியை காப்பாற்ற வேண்டும். ஒரே மாம்சமாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். புருஷர்கள் தங்கள் மனைவிகளின் நிமித்தம் தங்களுடைய தாயையும் தகப்பனையும் விட்டு பிரிந்து வர வேண்டும். புருஷர்கள் தங்கள் மனைவிகளோடு இசைந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவும் சபையும். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு இரட்சகராய் இருக்கிறார். சபையானது கிறிஸ்துவுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து சபைக்காக தம்மையே அர்ப்பணித்தார். கிறிஸ்து சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறார். கிறிஸ்து சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் பரிசுத்தமாக்குகிறார். கிறிஸ்து சபையை தமக்கு முன் நிறுத்திக் கொள்கிறார். கிறிஸ்து தமது சபையை மகிமையுள்ள சபையாக ஆக்குகிறார். கிறிஸ்து சபையை கரைதிரையற்றதாக ஆக்குகிறார். கிறிஸ்து சபையை பூரணப்படுத்துகிறார். கிறிஸ்து சபையை பரிசுத்தமாக்குகிறார். கிறிஸ்து சபையை பிழையற்றதாக ஆக்குகிறார். கிறிஸ்து சபையை போஷிக்கிறார். கிறிஸ்து சபையை காப்பாற்றுகிறார். சபை கிறிஸ்துவின் அவயவமாய் இருக்கிறது. சபை கிறிஸ்துவுடன் இசைந்து ஒன்றாய் இருக்கிறது. மகிமையான சந்தோஷத்தினால் சபையும் மகிமையாக இருக்கிறது. தேவனுடைய மகிமையான வல்லமை சபையில் கிரியை செய்து சபையை கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக ஆக்குகிறது. தேவனுடைய பிள்ளைகளின் மகிமையான சுதந்திரத்தினாலும் தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளப் போகும் மகிமையான சரீரங்களினாலும் தேவனுடைய சபை மகிமையாய் இருக்கிறது.